பூம்பள்ளக்கில் அம்பாள் எழுந்தருளும் நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வா? வெள்ளக்காடாய் காட்சியளித்த சங்கரன் கோவில். கோவிலின் மழைநீரில் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில்ல உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி சமேத அருள் தரும் கோமதி அம்மாள் திருக்கோவில் இருக்கு. இங்க வருஷம் நடக்கக்கூடிய பல்வேறு திருவிழாக்கள்ல சித்திரை மாதம் நடக்கக்கூடிய சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா இப்போ வெகு விமர்சையா நடந்திருக்கு. கண்டினியூவா 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு திருவிழா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடிதான் கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு. அதை தொடர்ந்து கொடி மரத்துக்கு அபிஷேகங்கள், தீபாராதனை செய்யப்பட்டிருக்கு. விழாவுடைய முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை திருநாள் தேரோட்டம் வர 9ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 9 மணிக்கு மேல நடக்க இருக்கு. இந்த நிலையில தான் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்ஞ்ச கனமழையின் காரணமா வார்க்கால் மற்றும் ஓடைகள்ல தண்ணீர் நிரம்பி சாலைகள்ல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. இதனாலேயே சங்கரன் கோவில் நகர் பகுதியில அங்கங்க மழைநீர் தேங்கி குளம் போல இருந்திருக்கு. தொடர்ந்து சங்கர நாராயணர் திருக்கோவில்லையும் மழைநீர் உள்ள புகுந்ததால சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாகிருக்காங்க. சித்திரை திருவிழாவில நேற்று இரவு சுவாமி அம்பாள் பூம்பள்ளக்கில எழுந்தருளி வீதி உலா வரும்பொழுது கோவில் உள்ள மழைநீர் தேங்கி இருக்கிறதால சப்பரம் செய்யக்கூடிய பணிய ஊழியர்கள் செய்ய முடியாம ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிருக்காங்க. அதே மாதிரி சாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களும் சிரமத்தோட தான் சாமி தரிசனமும் செஞ்சுட்டு வராங்க. மழைக்காலங்கள்ல திருக்கோவில்ல அடிக்கடி மழைநீர் தேங்கி நிற்கிறது வாடிக்கையாயிருச்சுன்னு சொல்லப்படுது. தற்போது இந்த மழைநீர் வெளியேற்றப்பட்ட நிலையில இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிகின் ஃபாலோ பண்ணிக்கோங்க.